ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஹண்டர் சைட்ல இருந்து ஒரு 4 பீஸ்ட வாட்ச் பண்றாங்க. இந்த பீஸ்ட கடத்தி கொண்டு போய் வச்சு அது மூலமா லென்ஷிய மிரட்டலாங்கிறதா இவங்களோட பிளானா இருக்கு. லென்ஷி ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வீட்ல இருக்கிற பீஸ்டுங்களோட வெளியே கிளம்பி போறா. இத யானோட ஹீரோவோட தங்கச்சி பாத்துடுறா. வேகமா மெசேஜ் ஒன்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு திரும்புறதுக்குள்ள வேலைக்கார பொண்ணு மிரட்டுற மாதிரி பின்னாடி நின்னுட்டு இருக்கா. கரெக்டா அந்த டாக்டருக்கு மெசேஜ் போட்டிருக்கா அந்த தங்கச்சி. உடனே டாக்டர் ஹீரோயினுக்கு போன் பண்ணிடுறான் என்ன பண்ணுன்ட்டு. அவளை வீட்டுல போய் எப்படியாவது பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த மத்த பீஸ்டுங்களெல்லாம் ஷென் ஒரு பக்கம் ஒரு பீஸ்ட, சாட்ட பொண்ணு ஒரு பக்கம் ஒரு பீஸ்டன்னு ஆளுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா போறாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பீஸ்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்காக. இங்க ஹீரோ பாக்குறான், கையெல்லாம் வந்து கதவை குத்தி குத்தி ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஹீரோக்கு போயிட்டு இருக்கு. அவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம அந்த ஹீரோவோட தங்கச்சி ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் அப்ப வந்துடுறான். லென்ஷி மேடம் பாக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேலைக்கார லேடி அவங்க இல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து தங்கச்சி பொண்ணு வந்துடுறா. இல்ல அது வந்து நானும் அவரே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுறோம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு அவனை வெளியே விடாம உள்ளேயே புடிச்சு வச்சுக்கிறா. இங்க இந்த லென்ஷி கிளம்பி போனால எங்கேயோ ஒரு பெரிய மைன் ஒண்ணு இருக்கு, அங்கதான் வரா. கையில ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த 4 பீஸ்டுங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய வேலையா தான் பார்க்க போவா போல. டாக்டரோட இந்த தங்கச்சி பொண்ணு டின்னர் சாப்பிட்டு இருக்கா. உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன், லின்ஷி அக்கா கிட்ட நிறைய ட்ரிங்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க தங்கச்சி பொண்ணு கிளம்பி போறா. ட்ரிங்க் எல்லாம் ஐஸ் போடுறதுக்கு ஐஸ உடைக்கிறேங்கிற பேர்ல கையில உளி வச்சுட்டு ஐஸ உடைக்கிறேன்னு இந்த பொண்ணு வேணும்னே அவளோட கையவே குத்திக்கிறா. குத்துறா, பயங்கரமா ரத்தமா வருது, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார லேடியும் வந்து கேட்டுட்டு இருக்கா. இங்க இந்த ஷென்னெல்லாம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு உள்ள போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த லென்ஷி போனால அந்த இடத்துல ஏதோ பாதாளத்துல இருந்து லிக்விட் மாதிரி பாட்டில் மாதிரி எடுக்கிறாங்க. அதை எடுத்து எல்லாம் நல்லபடியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஷென்னு சாட்ட பொண்ணுன்னு போன இடத்துல ஆளுக்கு ஒரு பீஸ்ட புடிச்சிட்டு மொத்தமா 4 பீஸ்ட கடத்தவும் செஞ்சிடுறாங்க. அதுங்களெல்லாம் கூட்டிட்டு இவங்க சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாம லென்ஷி பாதாளத்துல இருந்து ஏதோ லிக்விட் மாதிரி எடுத்திருக்கா. அது எல்லாமே நல்லபடியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த 4 பீஸ்டுங்களும் ஒரு பெரிய பாத்திரத்தை இந்த லிக்விட போடுறாங்க. இந்த தடவை இந்த மீட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த மீட்ல இருந்து வரப்போற பீஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு லென்ஷி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இங்க கையில அடிபட்டுருச்சுல அந்த தங்கச்சி பொண்ணுக்கு, அவளை கூட்டிட்டு டாக்டர் நேரா அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறான். வெளியே போய் யாரையாவது ஆளுங்க கூட்டு வாங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க டாக்டர் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த லேடி வெளியே போறா. பார்த்தா அந்த இடத்துல அதுக்கும் முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அந்த வேலைக்கார லேடியை அடிச்சு போட்டுடுறா. உள்ள வரா. கரெக்டா டாக்டர் பாக்குறான். உன் கையில நீ குத்திக்கலன்னு தெரியும், போதும் போதும் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றான். தங்கச்சி பொண்ணு கையில ரத்தம் மாதிரி ஏதோ பாக்கெட்டை வச்சு அதை தான் குத்திருப்பா போல. இந்த அக்கா யாரு, எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறான். உங்க அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுதான், கிட்டத்தட்ட உங்க அண்ணன் கூட வச்சுக்கலாம், இவங்க கூட போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 அடி அடிச்சிட்டு போங்களேன், அப்பதான் யாராவது என்ன பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்கன்னு டாக்டர் சொல்றான். நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அவனை 2 தட்டு தட்டுறதுல பொத்துன்னு வாங்கி கீழே விழுந்துடுறான். ஹீரோயினோட இந்த தங்கச்சி பொண்ணு ஒரு வழியா ஓடி போயிடுறா. இங்க எல்லாத்தையும் உள்ள வச்சு மூடிட்டு இந்த புது பீஸ்டுக்கு வணக்கம் சொல்ற மாதிரி ஏதோ பெரிய வணக்கம் எல்லாம் போட்டுட்டு இருக்குங்க இந்த லென்ஷி கூட போயிட்டு இருக்க ஆளுங்க எல்லாம். ஹீரோயின் ஷென்னுக்கு போன் பண்ணிடுறா. அந்த தங்கச்சி பொண்ணையும் கூட்டிட்டேன், நீ நேரா இப்ப லென்ஷிக்கு கால் பண்ணிடலாம், அவங்க கால் பண்ணாங்கன்னா உன் வேலையை ஆரம்பிச்சிருன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நேரா அந்த வேலைக்கார லேடி மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. டாக்டர் கீழே மயங்கி விழுந்து கிடக்குறான். இந்த பொண்ணு காணோம். லென்ஷிக்கு போனை போட்டுடுறா, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்குள்ள ஹீரோயின் நேரா லென்ஷிய அந்த மோமோ கடைக்காரர் இருக்கார்ல அங்க கூட்டு போயிட்டு இந்த பொண்ணை கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க ப்ளீஸ் சார்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதமா, இங்க உட்கார வை அந்த பொண்ணை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த 4 பீஸ்ட கடத்திட்டு போனானுங்கல்ல, அவங்க 4 பீஸையும் கட்டி போட்டு அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷென்னுக்கு போன் வந்துருது. நம்ம கேப்டன் இருக்கார்ல அவரோட நம்பர்ல இருந்து. லென்ஷி தான் பேசுறா. இங்க பாரு, 4 பீஸ்டும் எனக்கு வந்து ஆகணும், அந்த பொண்ணும் எனக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல, 4 பீஸ்ட தான் நான் கடத்திட்டு வந்தேன், அந்த பொண்ணு யாரெல்லாம் எனக்கு தெரியாது, அவளெல்லாம் நான் கூட்டு வரல, 4 பீஸ்ட நீ எனக்கு கொடுத்தா நீங்க வந்து என் கேப்டனை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம கூட இன்னொரு ஆளையும் கொடுக்கணும், யாருன்னு தெரியும்ல அதான் அப்படின்னு யான்னு ஹீரோ பேரை சொல்றான். ஹீரோ பேரை சொன்னதுமே இந்த லென்ஷிக்கு பயங்கரமா உடம்புலாம் அப்படியே நர்வஸ் ஆகுது, வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவனும் உங்க ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். இங்க ஹீரோ கிட்ட இந்த குட்டி மூடி பொண்ணு வந்துடுறா. என்னடா அது, ஏன் சாப்பிடவே மாட்ற, சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இந்த மேனேஜர் வந்துடுறான். ஹீரோவை போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். பின்னாடியே நேரா லின்ச்சியும் வந்துடுறா. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் கேப்டனை ரிலீஸ் பண்றது சொல்றது மட்டும் இல்லாம ஒன்ன ரிலீஸ் பண்ற சொல்றாங்க, அப்பெல்லாம் நீங்க எல்லாம் ஒரே ஆளுங்க தானே அப்படின்னு கேட்க, என்ன ரிலீஸ் பண்ண சொன்னாங்களா, எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். உன் டைரியை நான் பார்த்தேன், அதை பார்த்ததும் கண்டிப்பா என் மேல உனக்கு கோவம் வந்திருக்குமே அப்படின்னு இந்த லின்ஷி சொல்ல ஆரம்பிக்க ஹீரோ பாக்குறான். நான் உன் கூட குடும்பமா சந்தோஷமா வாழலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் என் அம்மாவோட டைரி எனக்கு கிடைச்சது, என் அம்மாவையும் அப்பாவையும் நீ தான் கொண்டிருக்க, நீ அவங்க பேர் எடுத்துக்கிட்டங்கிறதால நீ எனக்கு அம்மாவாயிட்டு நினைச்சிட்டு இருக்கியா, நீ அம்மா இல்ல, உண்மையாலே ஒரு மனுஷியா கூட ஆக
ஆக முடியாது. நீங்க எல்லாம் கொடூரமான பீஸ்ட் இனத்தை சேர்ந்தவங்க. மனுஷ உருவத்துல இருக்கனால நீங்க மனுஷங்க எல்லாம் என்னைக்குமே ஆக முடியாதுன்னு சொல்ல, யார பார்த்து என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு லின்சி வேகமா அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ இருக்கான்ல, பிரேஸ்லெட் வச்சிருந்தான்ல ஹீரோயினோடது, அந்த பிரேஸ்லெட் எடுத்து லைட்டா இவளோட கண்ணு கிட்ட ஒரு கோடு போட்டு விட்டுறான். லின்சியோட கண்ணுல இருந்து அப்படியே ரத்தமா வர ஆரம்பிக்குது. இவனை பார்த்து கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. மேனேஜர் பயங்கரமா ஹீரோவா அடி அடி நடிச்சிடுறான். கரெக்டா ஹீரோயினுக்கு ஷென்னு போன் பண்றான். இந்த மாதிரி கேப்டனையும் விட சொல்லி கேட்டேன், அது கூடவே சேர்த்து பாவம் அந்த ஹீரோ பையன் என்ன பண்ணா, அதனால அவனே ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா? ஏற்கனவே அவன் சந்தேகப்பட்டு அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ நீ அவனை ரிலீஸ் பண்ண சொன்ன அப்படின்னா அவன் மேல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனா போதுன்னு அவனை ரிலீஸ் பண்ண சொன்னேன், அது கூட ஏன் தப்பா அப்படின்னு இவன் கேட்கறான். நீ வேணும்னே இப்படி பண்றேன்னு தெரியுது, ஆனா சத்தியமா எதனால இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில வச்சிருக்க கப்பெல்லாம் கீழே தள்ளி விட்டுறா. டே நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவை கூட்டு வராங்க. அந்த மைனிங் பிளேஸ் இருந்ததுல, அதுல அவனை கீழே ஏதோ ஒரு பெரிய லிப்ட் எல்லாம் வச்சு இறக்கி உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படியாவது ஹீரோவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. அதனால மறுபடியும் பழைய இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு அந்த ஃபார்ம்ல ஏதோ ஹீரோ இருப்பானோன்னு சொல்லிட்டு அங்க போய் தேட ஆரம்பிக்கிறா. இங்க ஹீரோவை பாக்குறான், அந்த லின்சி பாக்குறா. இங்க பாரு, இதுக்கு மேல இதான் உன்னோட இடம், எனக்கா கண்ணுல கோடு போட்டு விடுற, சரி பரவாயில்ல, நான் என்ன பண்றேன் நீ பாத்துக்க, இதுக்கு மேல இதான் உன் வீடா இருக்க போகுது, இந்த பாதாள சிறை தான் இனிமே உன் வாழ்க்கையான வீடு, அதை ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேல உனக்கு வாழ்க்கையில நிம்மதினா என்னன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த மேனேஜர் குட்டியா ஒரு வாட்டர் பாட்டில மட்டும் தூக்கி போட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் ஷென்னு கூட ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் இந்த புக்ல எழுதி இருக்கதெல்லாம் படிச்சு ஏதோ செஞ்சு பாக்குறான். இதெல்லாம் வச்சு இவங்க செய்யறதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது ஒரு மீட் மாதிரி இருக்கு, அந்த மீட்ல ஏதோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு போலன்னு அந்த பையன் ஷென்னு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரே கவலையா இருக்கு, நான் எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணும், ஆனா அதை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலன்ட்டு பாக்குறா. அவளோட அந்த டோக்கன் இருக்கும்ல, ஹண்டர்ஸ் டோக்கன், அதை எடுத்து காத்து மாட்டிக்கிறா. இங்க ஷென்னு கிட்ட அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், இந்த மீட் ஏதோ செக்ரிகேட் ஆகுற மாதிரி இருக்கு, இந்த மீட்டை வச்சுதான் அவங்க மான்ஸ்டர் எல்லாம் மனுஷ உருவத்துக்கு மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன், இதான் எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரே வழியா இருக்கும், ஆனா கெஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அதான் உண்மைன்னு தோணுது அப்படின்னு ஷென்னும் சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம எப்படி அவங்க பீஸ்ட் எல்லாம் செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி இருக்காங்க. இன்னைக்கு திருப்பி கேப்டன் வந்தாலும் வந்துருவார்ல, நம்ம எல்லாம் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்த அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அந்த அப்பாவி பையன் இருப்பான்ல, அவன் பாக்குறான், ஐயா அக்கா வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சாரிடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு உள்ள வந்துட்டு இருக்கா. இவ்வளே தெரியாத நிறைய பேர் இங்க புது ஆளுங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா தெரியாதவங்களும் ஒரு சில பேர் இருக்கீங்க. நான் தான் அந்த டீமோட மேட் பிளேட், என் பேரு நீஜு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுலே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. மேட் பிளேடா, இன்னைக்கு தான் நாங்க மேட் பிளேட முதல் முறையா பாக்குறோம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஷென்னுக்கு ரொம்ப கடுப்பா வந்துட்டு இருக்கு. நீஜு உட்கார்றா. வந்து உட்காந்துட்டு, என் கையில இருக்க வாளோட என் அடையாளத்தை மறுபடியும் நான் எதுக்காக இங்க வந்து அடைஞ்சிருக்கேன்னா ஒரு காரணம் தான் இருக்கு. இந்த யான் அப்படிங்கிற பையன் தான் நமக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணா. கேப்டன் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு பார்த்து சொன்னதே அவன் தான். இப்போ நம்மளால அவன் ஆபத்துல மாட்டிருக்கான், அவனை விடக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷென் அவளை தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். இத்தனை நாள் எத்தனையோ தடவை நீ மறுபடியும் வந்துரு நான் உன்கிட்ட கதறி அழுதுருக்கேன், கெஞ்சி கேட்டிருக்கேன், அப்பெல்லாம் நீ மறுபடியும் இயக்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்ட, இப்ப அவனை காணோம் காப்பாத்தணும்னு தெரிஞ்சதுமே வந்திருக்க, உனக்கு அவன் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க, நம்மளால ஒருத்த அந்த நிலைமையில இருக்கான், அவன் எனக்கு ரொம்ப முக்கியம் தான், நான் அவனை காப்பாத்தி தான் ஆவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஷென்னு பாக்குறான், சரி ஓகே எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்கு நம்ம ஒரு மிஷன் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பாக்கிறதுக்கு அந்த அப்பாவி பையன் ஓடி வரான். அக்கா உனக்கு கேண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன் ஞாபகம் வரும்போது தான் அந்த கேண்டியை கலெக்ட் பண்ணி வைப்பேன், எவ்வளவு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாரிடா, நான் உன்னை பாக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல அடிக்கடி, ஆனா வரல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, நீ இப்ப வந்தல்ல எனக்கு அதுவே ஹாப்பியா இருக்கு, நான் ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கான். ஷென் இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு தான் இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப நாள் ஆயிட்டு இருக்கு, பல நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஹீரோக்கு தண்ணியே எப்பயாதான் கிடைக்குது. அந்த பாட்டில் இருக்க சொட்டு சொட்டு தண்ணீர் எல்லாம் சேர்த்து வச்சு அதெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறான். அது கூட அவனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த குட்டி மூடி பொண்ணு வரா. இந்த ஆரஞ்சு பழம்னு சொல்லிட்டு 2 பழத்தை கொடுத்துட்டு, நீ இப்ப கூட ஒண்ணும் இல்ல, லின்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு, யாரு எங்க இருக்காங்க, யாரெல்லாம் அந்த டீம்ல இருக்கான்னு, உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட விளையாடி பாக்காத, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னும் உண்மையா சொல்லவே மாட்டேங்கிறான். லின்சி பாத்துட்டு இருக்கா. நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் நம்பினது நான் பண்ண தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணு கிட்ட லைட்டா அந்த காயம் அதிகமாயிட்டே இருக்கு போல. ஹீரோயினோட ரத்தத்தை வச்சு காயம் போட்டு விட்டான்ல, அது கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு இருக்கு. இங்க இந்த பொண்ணு தான் ஹீரோட தங்கச்சி இருக்கால, அந்த பொண்ணு ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க வரா. இங்கே சூப்பரா செட்டில் ஆயிட்ட போல, ஹாப்பியா இருக்க போலன்னு கேட்க, ஆமாக்கா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இங்க எதுவும் உன்னை கூட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கும் மேல இங்க இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. இங்க இருக்கிறது வந்து நீ இப்போதைக்கு யாரும் உனக்கு கண்டுபிடிக்கலதான். ஆனா சீக்கிரமா உன்னை தேடிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாயிடுறா. ஹீரோயின் பாக்குறா, அங்கிள் நானும் உங்க கூட கொஞ்ச நாள் இங்கவே இருக்கவா அப்படின்னு கேட்க, தாராளமா இருமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோயின் சொல்றா, இந்த பொண்ணு இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கா. இவ கூட சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்க நம்மளும் இருப்போம். நாம இருக்கும்போது இவளுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ இங்க பாக்குறான், பயங்கரமா ஏதோ வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. ஹீரோயினோட வீட்டுக்கு போய் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட பயங்கரமா ஹீரோ ஹாப்பி ஆயிடுறான். பார்த்தா எல்லாமே ஒரே கனவு. கையில ஆரஞ்சு பழம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் குட்டி மூடி பொண்ணு கொடுத்துட்டு போனது. அங்க மறுபடியும் லின்சி வரா. கண்ணிக்கிட்ட அவளுக்கு காயம் பெருசாயிட்டே இருக்கு போல. அவளுக்கு பிளட் பேக் வேணும். அதாவது ஹீரோட தங்கச்சி வேணும். அவளோட ரத்தத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அதெல்லாம் சரியாகும் போல. இப்ப அவளும் இல்லாம இவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சைனீஸ் நியூ இயர் இன்னைக்கு. ஒரு நாளைக்கு இதான் உனக்கு கடைசி நியூ இயர்னு நினைக்கிறேன். இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே செத்து போயிடு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ கொடுக்குற சாப்பாடு எனக்கு தேவை கிடையாது. பட்னியா இருந்தே நான் செத்து போய்க்கிறேன்னு சாப்பாடு கூட வாங்கறது கொடுத்து விட்டுறான். ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனநல பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. தனியாவே ரொம்ப நாள் அடைஞ்சு இருக்கதால. இங்க டாக்டர்கிட்ட லின்ஷி வந்துடுறா. இங்க பாரு, எனக்கு தெரியாம ஏதாவது வேலை பாக்குறியா? உண்மையை சொல்லுன்னு லின்சி கேட்க, நீ உடனே பயந்து போயிடுறான் டாக்டர். உங்களுக்கு தெரியாம நான் வேலை பார்க்க முடியுமா? எனக்கு ஹீரோ முக்கியம் தான் யான். ஆனா அதை விட நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட தான் நான் வேலை பாக்குறேன். மத்த எல்லாருமே எனக்கு சைடு தான். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு நான் பழகிறதுக்கு காரணம் நீங்க தான். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, உன் கூட என் ஆள் இருப்பான். நீ கொடுக்குற டீ எல்லாம் நம்பி குடிக்க முடியாது. நான் இங்கே வந்து வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க வந்து லின்சி கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயினும் கடையில சேர்ந்து மோமோ கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாட்ட பொண்ணு அங்க வந்துடுறா. எனக்கு ஒரு செட்டு மோமோ கொடுங்கன்னு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க போயிடுறா. உன்னை சாட்ட பொண்ணு இந்த இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சரி கிடையாது. கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாளை காலை நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட தங்கச்சியும் ஒரே ரூம்ல படுத்திருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு திடீர்னு வாயெல்லாம் அவளுக்கு யாரோ தையெல்லாம் போட்டுட்டு திடீர்னு மேல வந்து யாரோ உழுவுற மாதிரி இருக்கு. யாரோ வராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. ஹீரோயின் ஏஞ்சிடுறா. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இதானா இருக்கேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல நியூ இயருக்கு இந்த ரெண்டு பேத்துக்கும், நம்ம ஹீரோயினுக்கும் அந்த தங்கச்சி பொண்ணுக்கும் ஆளுக்கு ஒரு மொய் கவர் கொடுக்குறாரு. நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க மாதிரி, உங்களுக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்க பாருங்களேன், இந்த அங்கிளோட போட்டோ அழகா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு இருக்கால தங்கச்சி, அவ போட்டோ எடுத்து காட்ட பக்கத்துல பார்த்தா ஒரு ஆல்பம் ஒண்ணு இருக்கு. இந்த ஆல்பம் ஓபன் பண்ணிட்டு இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கிட்ட கேக்குறாங்க. இவங்க எல்லாம் மைண்ட்ல என் கூட வேலை பார்த்தவங்கம்மா. நானு நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாம் ஒன்னா தானே வேலை பார்த்தோம். இதான் ஹீரோவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க, இவர் பேர் குரு அப்படின்னு சொல்லி யார் பேரையும் காட்டுறாரு. அந்த குருவை காட்டினதுமே இந்த தங்கச்சி இருக்கால, அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. லைட்டா ஏதோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க எங்கேயோ பாத்துருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல இந்த ஹீரோ குடும்பம் இருக்குல்லமா, ரொம்ப நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த குருன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் வீட்டுல கம்பெனில நிறைய காசு திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்ப அவனோட தங்கச்சி மட்டும் இருந்தா. அந்த தங்கச்சி மேல பாவப்பட்டு ஹீரோவோட அப்பா வீட்லயே வேலைக்கார பொண்ணா சேர்த்துக்கிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு அழகா இருப்பா. ஆனா அவளால எந்த கேரக்டருக்கும் நல்ல கேரக்டரே இல்ல. குடும்பமே நாசமா போயிடுச்சுன்னு போட்டோவை காட்ட லின்ஷியோட போட்டோ அங்க இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயினும் இந்த தங்கச்சி பொண்ணும் பயந்து போயிடுறாங்க. நமக்கும் பிளாஷ்பேக்ல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அந்த குரு அங்கிருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் ஓடக்கூடாது, இவ்வளவு தைரியம் தான் அப்படி ஓடி போயிருப்பான்னு மத்த எல்லா மைண்ட் ஒர்க்கர்ஸும் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோவோட அப்பா பாவப்பட்டுட்டு அந்த பொண்ணு இருக்கால தங்கச்சி, அதான் லின்ஷி, அவளை கூட்டிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறாரு. இப்படிதாமா அந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் இந்த ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாக்கும் தெரியுது. அப்ப அந்த மோமோ கடைக்காரர் இருக்கார்ல, அவரவங்க தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்து, அந்த பொண்ணுக்கும் என் புருஷனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லுங்கன்னு கேட்க, அப்பெல்லாம் நீ கண்டவங்க சொல்றதையும் நம்பாதமா, உன் புருஷனை நம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா அவங்களுக்கு ஏதோ பயங்கரமா டவுட் இருந்திருக்கும் போல. அப்ப ஹீரோவோட அப்பா நேரா கிளம்பி ஓடி போயிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா கூப்பிடுறாங்க. பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஹீரோவும் இருக்கா, ஒரு தங்கச்சி பொண்ணும் ஆல்ரெடி இருக்கா. நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அப்பாவை உள்ள கூட்டு போய் காட்ட, இந்த லின்ஷி இறந்து போய் கிடக்குறா. இந்த மோமோ கடைக்காரர் கூட அங்க வந்துடுறாரு. எனக்கும் அவளுக்கும் சண்டை நடந்துருச்சு. நான் லேசா அவளை தள்ளிதான் விட்டேன். ஆனா அவ பேலன்ஸ் மிஸ் ஆகி உள்ள உழுந்து இறந்து போயிட்டா. நான் கொலை பண்ணுங்கிறதுக்காக பண்ணல, என்னால அவளை கொலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா போய் செக் பண்ணி பாக்குறாரு. மூச்சே இல்ல. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிருங்க. இவ்வளவு முடிஞ்சா நான் ஒளிச்சு புதைச்சு வைக்கிறேன். ஒரு வேலை அப்படி முடியாட்டி இந்த பழியை ஏத்துட்டு நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன். நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் அங்க வந்து துரத்தி விட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த மோமோ
மோமோ கடைக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உயிரோட வந்துட்டா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அவ உயிரோட வந்துட்டா, நான் போய் மலையடி வாரத்துல புதைச்சிட்டு தான் வந்தேன், பழியை ஏத்துக்கலாம் சரண்டர் ஆயிலான்னு கூட பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள அவ உயிரோட வந்துட்டா, அதனால நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அந்த பொண்ணு உயிரோட தானே இருக்கான்னு என்ன திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா அந்த லின்ஷி வரா, ஹீரோ மேலையும் அந்த குட்டி தங்கச்சி மேலையும் கை வச்சுட்டு இவங்க 2 பேரையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு சிரிச்சு மிரட்டிட்டு இருக்கா. உடனே அதுக்கப்புறமா இனிமே எங்க வீட்டுக்குலாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோமோ கடைக்காரர் இருக்கார்ல, அந்த கடைக்காரரை ஹீரோவோட அம்மா வீட்டை விட்டு வெளியே அமிச்சிடுறா. ஏமா நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு தனியா வந்துருமா, அந்த பொம்பளை பாரு சாகவே இல்ல, இதோ செத்த மாதிரி நடிச்சு நம்மளுக்கு ஏமாத்திருக்கா போலன்னு சொல்ல அவனுக்கு செத்துதான் போயிருந்தா, அவ மனுஷியே கிடையாது, அவ வேற ஏதோ அப்படி சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா பயந்துருக்காங்க. மோமோ கடைக்காரர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைதான் எனக்கு தெரியும். அதுக்கும் அப்புறமா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட தலையில கை வச்சு எல்லா சொத்தையும் எழுதி இந்த லின்ஷி வாங்கிட்டா. அப்புறம் அவ என்ன ஆனான்னு எனக்கு சத்தியமா தெரியாது, இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இப்படி ஒரு கதையா அப்படின்னு. கரெக்டா அந்த ஹோட்டல் இருக்க விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் இன்னும் சில ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. பீஸ்டுங்க எல்லாம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியை புடிச்சிட்டு போறதுக்காக. ஆனா ஹீரோயின் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவ மட்டும் இல்ல, அந்த இடத்துல சாட்டை பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல, அவளும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. கூடவே கரெக்டா வந்துட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டும் பீஸ்டுங்க நிறைய வந்துருச்சுங்கிறதால இவங்களால சமாளிக்க முடியல. கடைசி நேரத்துல ஷென் அங்க வந்துடுறான். ஷென்னும் சேர்ந்து சண்டை போடுறான். அவ்வளவுதான், அங்க இருக்க மத்த பீஸ்டுங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷென்னி கிட்ட ஹீரோயின் போய் சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை நம்பாம உன்னை காப்பாத்த வேணான்னு சொல்லல, ஆனா உனக்குன்னு சில வேலைகள்லாம் இருக்கு, நீ அதை பாரு, அதுக்காக தான் உன்னை நான் இங்க சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நேரா கிளம்பி கடைக்காரர் வந்துடுறாரு. சார் இப்போதைக்கு இந்த கடையை நீங்க ரன் பண்ண வேண்டாம், என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா தங்கச்சி பொண்ணையும் கடைக்காரரையும் கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறா. நேரா வேலைக்கார லேடி வராங்க. நீங்களா அன்னைக்கு டெலிவரி கொடுக்க வந்தீங்களே, அப்பயே நினைச்சேன் டெலிவரி கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல, டீசென்டா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு படிச்சவர் மாதிரி, கடை ஓனரா நீங்க அப்படி சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. ஆமாங்க அப்படி சொல்லிட்டு அவரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவங்க நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க, உள்ள கூட்டு போய் தங்க வைங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க 2 பேரையும் தங்க வச்சுட்டு சாட்டு பொண்ணு கூட வெளியே கிளம்பிடுறா. சாட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, ஏதாவது கண்டுபிடிச்சியாடி, எனக்கு என்னமோ இதுல பெருசா டவுட் இருக்க மாதிரி இருக்கு, இன்னைக்கு நம்ம நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடலாமா, மைனுக்கு போலாமா அப்படின்னு கேட்க அங்கதான் போறோம், நம்ம ப்ராஜெக்ட் அங்கதான் ஆரம்பிக்க போகுது, ஆளுங்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஆளுங்களையும் கூட்டு போயிடுறா. அங்க மைன்ல இருக்கிறவங்கள இந்த ஹண்டர்ஸ் போயிட்டு மைன்ல வேலை செய்யறவங்க மாதிரி போய் அடிச்சு நவுத்துறாங்க. வேகமா அவங்களெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு ஹீரோயினுக்கும் சாட்ட பொண்ணுக்கும் வழி விட இந்த 2 பேரும் உள்ள போறாங்க. மைன்குள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பாதாள சிறையில மைனுக்கு அடியில அங்க நம்ம ஹீரோ இருக்கத ஹீரோயின் பாத்துட்டா. வேகமா வந்துட்டு போயிட்டு யான் எந்திரி, நான் வந்துட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஹீரோவுல பாக்குறான். ஆனா இது மறுபடியும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். மறுபடியும் கனவு கண்டுட்டோம், டெய்லி கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு திரும்பி படுத்துக்க இங்க வெளியே சாட்டு பொண்ணு நிக்கிறால, அவகிட்ட ஒரு பீஸ்ட் சண்டை போட வருது. மனுஷனும் சரி கரெக்டா ராட்சசனும் சரி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு உருவம். சாட்ட பொண்ணே பயந்துடுறா. ஹீரோயின் பாக்குறா, யா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நேரா அவங்க 2 பேருமா போயிட்டு அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி ஒரு கொடூரமான பீஸ்ட பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா இன்னொரு பீஸ்ட் வந்து அந்த பீஸ்ட் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்குது. இது அந்த டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரியுது. டிரைவரை பீஸ்டா மாத்தி இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க போலன்னு. அந்த பீஸ்ட வந்து ஆனா ரொம்பவே தாக்கிடுது இந்த பெரிய பீஸ்ட். நம்ம அந்த டிரைவர் பீஸ்ட் ஓரமா போய் உழுதுற ஹீரோயின் பாக்குறா. அவ மேட் பிளேட் திறமைய காட்டி அந்த பீஸ்ட் மண்டையிலே கத்திய சுருவி அதை அங்கேயே கொண்டு தள்ளிடுறா. அடுத்து நேரா ஹீரோவை கிளப்பி கூட்டு வெளியே வர ஹீரோ பல மாசத்துக்கு அப்புறமா வெயில பாக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸா இருந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. வேணா வேணா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றான். நேரா ஹீரோயின் அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவன் ஒரு ரூம்ல விட்டு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே அங்க போய் தனியா ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறான். ஹீரோயின் நேரா ஷென்னி கிட்ட போறா. இங்க பாரு, உனக்கு தெரியும்ல நான் தான் லோகஸ்ட வளர்த்த மாதிரி அந்த டிரைவரை வளர்த்தேன், வேற வழி இல்ல, நமக்கு எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணுமே நினைச்சேன், ஆனா வந்து நம்ம லோகஸ்ட சக்சஸ்ஃபுல்லா டேம் பண்ண முடியல, இந்த டிரைவர் நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா பாத்தியா அப்படின்னு கேட்க இப்ப ஆனா செத்து போயிட்டான், அவன் உயிரோடையே இல்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமா இருக்கு ஹீரோ இருக்கு. இதுக்கும் மேல எத்தனை பேரை யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ குளிக்கிறான், ரெஃப்ரெஷ் ஆகுறான். ஒரு மாதிரி அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் உள்ள வரா. சாப்பாடு கொண்டு வந்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறா. ஹீரோ ஆனா அப்ப கூட அவன் முகத்தை திரும்பி கூட பாக்கல. இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டா அப்செட்டா இருக்கு. அவன் படுக்க அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வெளியே போறா. அவனோட அழுக்கு சட்டையெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அவன் சட்டை இருந்து ஏதோ கீழே உழுது. ஹீரோயின்காக ஒரு ஸ்டார் ஒண்ணு பண்ணான்ல, அந்த ஸ்டாரை தான் இவனுக்கு மன நிம்மதிக்கு இத்தனை நாள் கூடயே வச்சிருந்தான் போல. அந்த ஸ்டார் அப்படியே அழுக்காயிட்டு இருக்கு. ஹீரோ பாக்குறான், என் ஸ்டாரை காணுமே அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறான். கரெக்டா வெளியே வரலான்னு பார்க்கும் போது ஹீரோயின் அங்க வந்துடுறா. உன் ஸ்டார் இங்க இருக்கு அப்படின்னு கையில கொடுக்குறா. அது அங்க ஹீரோ வாங்கிட்டு மறுபடியும் பித்து
பிடிச்ச மாதிரி நேரா உள்ளேயே போக ஹீரோயினுக்கு அழுகையா வருது. இவனுக்கு இப்படி ஒரு நாளுமே அப்படி சொல்லிட்டு அவளே சோகமா அழுதுட்டே அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இந்த மைன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ திடீர்னு தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிக்கிறான். இதோ உனக்கு பதட்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்க மாதிரி இருக்கு. அந்த லெட்டர் எடுத்தவ பிரிச்சு படிச்சிட்டு இருக்கா. சரி ஹீரோவை பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. ஆனா ஹீரோவை பார்த்தா அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான், நர்வஸ் ஆயிடுவான்னு தெரியுது. சரி ஓகே அப்புறமா அவனை பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் பக்கத்துல இருக்க ரூம்லயே வெயிட் பண்றதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.